கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய மண்டலம் என்ற இந்த பாடப்படிப்புக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से ये आत्मिक मंडल की पढ़ाई के लिए मैं स्वागत करता हूँ. தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இந்த பாடத்திட்டம் மாடும் என்பதில் நான் மகிழ்ச்சியாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். परमेश्वर हमसे मुलाकात करता है, हमसे बात करता है बोल के पढ़ाई एक गवाही बन के रहेंगे आपके जीवन में. ஏனென்றால் இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் எப்படி இயங்குகிறான், வேதாகமம் என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்ற பல கேள்விகளுக்கு நாம் இன்றைக்கு பதிலை இந்த மாலை வேளையிலே நாம் தேட போகிறோம். पृथ्वी को परमेश्वर और मनुष्य को परमेश्वर क्या मकसद के लिए बनाया बोल के पवित्र शास्त्र में लिखे हुए बातों को हम देखेंगे. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பாடத்திட்டம் ஆவிக்குரிய மண்டலத்தின் புரிதல் என்று நம்புகிறேன். हर एक उद्धार पाने वाले लोग समझने की एक पढ़ाई है आत्मिक मंडल में क्या हो रहा है. இதனுடைய நோக்கத்தை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக அதை நாம் சரியாக நாம் இயக்குகிறவர்களாய் மாற முடியும். तो इसके मकसद को मैं बताना चाहता हूँ, जो आत्मिक मंडल में क्या है बोल के आप समझने के लिए मैं इधर बताना चाहता हूँ. எதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லையோ அதை நாம் சரியாய் இயக்க முடியாது. जो चीज को हम बराबर नहीं समझते उसको बराबर हम काम नहीं कर पाते. இன்னொன்று, ஆவிக்குரிய மண்டலத்தை புரிந்து கொள்வதனால ஒரு மனிதன் இந்த பூமியிலே நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவனாய் மாற जो விரும்புகிறான். आत्मिक मंडल में क्या हो रहा है बोल के जो व्यक्ति समझता है वो अच्छे निर्णय लेता है. இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும் பொழுது உங்களுடைய பகுத்தறிகிற திறன் அதிகமாக்கப்படும். ये आत्मिक मंडल के प्रचार को लगातार सुनते रहेंगे तो आपके आत्मा के फरकने के ज्ञान बढ़ेगा. பல ஆவிக்குரிய கேள்விகளும் பூமிக்குரிய மாற்றங்களையும் நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக இயக்க முடியும் என்று நம்புகிறேன். कई सारे पृथ्वी के परिवर्तन को इस पढ़ाई के द्वारा हम चेंज कर सकते हैं. இன்னொன்று, சில சத்தியங்கள் நம்மளை விடுதலையாக்கக்கூடிய மாபெரும் வல்லமை உடையது. कई सारे सत्य है हमें छुटकारा देता है. அந்த வல்லமைகளை நாம் சரியாக செயல்படுத்துவதற்கு இந்த பாடத்திட்டம் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். उस सामर्थ्य को हम प्रभुता हम इस्तेमाल करने के लिए पढ़ाई आपको मदद करेगा. இந்த ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த வேத புஸ்தகம் தான். ये आत्मिक पढ़ाई को हम अच्छे से समझने के लिए परमेश्वर ने एक हमें मदद करने के लिए दिया ये पवित्र शास्त्र. சொன்னால் இந்த பூமி எப்படி இருக்கிறது, இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட காணப்படாத உலகம் எப்படி இருக்குது என்ற எல்லா கோட்பாடுகளையும் வரைமுறைகளையும் ஆவியானவர் நமக்கு இந்த வேத புஸ்தகத்திலே முழுமையாக கொடுத்திருக்கிறார். इस पृथ्वी कैसे है, आत्मिक मंडल में क्या हो रहा है बोल के परमेश्वर हमारे लिए इस पृथ्वी पर इस वचन के द्वारा दिया है. இந்த வேதாகமத்தின் மூலமாய் நாம் தேவனை தெரிந்து கொள்கிறோம், தேவன் யாராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம், அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம், அதற்கு நான் என்ன ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். इस पवित्र शास्त्र के द्वारा परमेश्वर कौन है, उसके सामर्थ्य क्या है, उसने मेरे जीवन में क्या करना चाहता है बोल के हम समझ रहे. அதனால இந்த வேத புஸ்தகம் என்பது ஏதோ ஒரு மத புஸ்தகம் அல்ல. காணப்படாத உலகத்தையும் காண்கிற உலகத்தையும் நமக்கு தெளிவாக இருக்கிறபடி சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். ये एक धर्म की पुस्तक नहीं है जो अनदेखने वाले दुनिया को, जो देखने वाले दुनिया को, जो मुलाकात करने वाले एक पुस्तक है. அதனால இந்த ஆவிக்குரிய உலகத்தை வேதாகமத்தின் மூலமாய் பார்க்கும் பொழுது நீங்கள் நேர்த்தியான ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை உடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். आत्मिक पुस्तक को पढ़ने के समय में एकदम सिद्ध ज्ञान के साथ पढ़ना चाहिए. நீங்கள் இந்த பூமிக்குரிய நிலைகளிலே अनेक இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்த புத்தகங்கள் இருக்கிறது. इस पृथ्वी पर कई सारे आत्मा की पुस्तक है. நிறைய ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்த புத்தகங்கள் இருக்கிறது. कई सारे आत्मिक मंडल के बारे में समझने के लिए पुस्तक है. எல்லா மதத்தினரும் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். कई सारे धर्म करने वाले लिखा है. எல்லா மதத்தின் தலைவர்களும் இதை எழுதி இருக்கிறார்கள். कई सारे धर्म के नेता लोग भी लिखा है. ஆனால் அவைகள் இருக்கக்கூடிய சவால்கள் என்னவென்று சொன்னால் அவைகள் உண்மைகளா என்று நமக்கு தெரிய வேண்டும். उसमें एक बड़ी चुनौती क्या है, वो सब सच है क्या मालूम नहीं. ஏன்னா காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை காண்பிக்கக்கூடிய ஒரே புத்தகம் அது வேத புத்தகம் மட்டும்தான். जो अनदेखने वाले दुनिया की सच्चाई को बताने वाले एक ही पुस्तक है हमारे पवित्र शास्त्र. நாம் ஆவிக்குரிய உலகத்தை குறித்து படிக்கும் பொழுது இது ஒரு கற்பனையோ இல்லாவிட்டால் காவியமோ இல்லாவிட்டால் மனிதனை தோற்கக்கூடிய கற்பனைகளே அல்ல. வேதத்திலே தேவன் நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்ட அநேக தெய்வீக
கோட்பாடுகளையும் தெய்வீக பின்னணிகளையும் நாம் ஆராய்ச்சி செய்ய तो போகிறோம். आत्मिक मंडल की पढ़ाई में जो उत्पत्ति का पुस्तक से प्रकाशित वाक्य तक क्या क्या लिखा है उसके बारे में हम देखेंगे. சோ இத முதலாவது இறையியலின் அடிப்படையில் நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன். जो पढ़ाई के हिसाब से मैं आपको बताना चाहता हूं. ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தை பேசும் பொழுதே நம்ம இமிடியேட்டா என்ன பண்ணுவோம்னா அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை தான் நாம் அதிகமாய் பார்க்க ஆரம்பிப்போம். कई सारे आत्मिक पढ़ाई में उसके अनुभव को ही कई सारे लोग देखते हैं. ஆனால் முதலாவது வேதாகமத்திலே என்ன சொல்லப்படுகிறது, எதற்காக இவைகள் சொல்லப்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக पहले இருக்கிறது. पवित्र शास्त्र में क्या चीज के लिए लिखा है, इसका मकसद क्या है बोल के हम समझना है. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் முதல் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால் வேதாகமம் காணப்படாத உலகத்தை வலியுறுத்துகிறது. जो हमारे पवित्र शास्त्र है ये जो अनदेखने वाले दुनिया को हमें दिखाता है. நீங்கள் தேவன் என்பவர் காணப்படாத உலகத்தை உருவாக்கினவர் மட்டுமல்ல, அவர் அந்த மண்டலத்தில் தான் இருக்கிறவராய் இருக்கிறார். हमारे परमेश्वर हम देखने वाले दुनिया को सिर्फ बनाया केवल नहीं है, उसमें रहता भी என்னோடு है. கூட யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यूहन्ना रचित सुसमाचार 4:24 पढ़ेंगे. இங்கே சொல்லப்படுது God is spirit, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. परमेश्वर तो आत्मा है बोल के लिखा है. ஆவி என்ற பதத்திற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது பூமிக்குரிய உலோக பொருட்களினால் உருவாக்கப்பட்டதில்லை என்பதை நமக்கு விரிவடை செய்கிறது. जो आत्मा है वो दुनिया की चीजों से बनाया नहीं. ஆவி என்று சொன்னால் இப்பொழுது நாம் காணக்கூடிய இந்த பூமிக்குரிய எந்த பொருட்களினாலும் அவைகள் இயங்காதவைகளாய் இது வேற ஒரு தன்மையுடையதாய் இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறது. जो आत्मा है वो दुनिया की चीजों से नहीं बनाया, दुनिया की चीजों से वो उत्पन्न भी नहीं हुआ है, वो दूसरे चीजों से उत्पन्न हुआ है. இங்க இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனை குறித்தும் தங்களுடைய தன்மைகளை குறித்தும் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த யோவான் புஸ்தகம் நமக்கு இருக்கிறது. ये यूहन्ना रचित सुसमाचार है, प्रभु यीशु मसीह के बारे में, पिता के स्वरूप के बारे में यहाँ पर लिखा है. ஏனென்று சொன்னால் இங்கே சமாரிய ஸ்திரீயினிடத்திலே இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு இடத்தை சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். यहाँ पर यीशु मसीह जो समारी स्त्री है उससे बात कर रहा है, वो कह रही है कि प्रभु को आराधना करने के जो स्थान चाहिए बोल के कह रही है. அவங்க ஆராதனையை ஒரு இடத்தின் சார்ந்ததாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்கிறார், இல்ல தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை பதிய வைக்கிறார். जो आराधना करने वाले स्थान के बारे में वो बता रही है, परमेश्वर यीशु कह रहा है प्रभु को आराधना करने वाले आत्मा और सच्चाई से आराधना करने बोल के बता रहा है. நமக்கு ஒன்று நல்லா தெரிகிறது, காணப்படாத நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த தன்மையுடைய மண்டலத்திலே தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய இயல்பான நிலையாகவும் இருக்கிறது. जो ये अनदेखने वाले दुनिया में हमारे प्रभु निवास करता है वही सच्चे है. ஃபர்ஸ்ட் God is spirit, தேவன் ஆவியாய் இருக்கிறார். पहले प्रभु तो आत्मा है. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆவியாய் இருக்கிற தேவன் என்ன பண்ணி இருக்கிறார் என்பதை நான் வேதாகமத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். जो प्रभु आत्मा है उसने क्या किया है बोल के मैं आपको बताना चाहता हूं. இத படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்கள் என்னோடு கூட இந்த ஒரு வேத வசனத்துக்கும் உங்கள் வேதத்தை திருப்பும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். मेरे साथ और दूसरे वचन भी आप पढ़ लीजिए. என்னோடு கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், दूसरा कोरिन्थियों 12 अध्याय. இங்க பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அனுபவத்தை அவர் வெளியரங்கமாக்குகிறார். यहाँ पौलुस की अनुभव को प्रकट कर रहा है. ஏனென்று சொன்னால் அவர் சரீரத்தில் இருக்கிறேனா இல்ல சரீரத்தில் இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாத ஒரு நிலையிலே நான் செயல்படுகிறேன் என்பதை பவுல் சொல்லுகிறார். यहाँ पर ये बता रहा है कि मैं शरीर में हूं, मैं शरीर में नहीं हूं बोल के उसको नहीं जानता हूं बोल के उसके बारे में प्रकट कर रहा है. என்னோடு கூட நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். दूसरा कोरिन्थियों 12:4 से पढ़ेंगे. வாசிக்கலாம் டேனி. ஓகே. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார், இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சரி, இங்க பவுல் வந்து தான் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இவருக்கு வேற யாரோ சொல்ற மாதிரி ஒரு थर्ड पर्सन அவர் பேசுகிறார். ओके, यहाँ पर पौलुस कह रहा है कि एक आत्मा के अनुभव के बारे में बता रहा है, उसी के जीवन में हुआ है, पर यहाँ पर दूसरे के जीवन में होने के जैसे बता रहा है. அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்ல சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார் என்று சொல்லுகிறார். वो शरीर में है, अगर शरीर की नहीं है उसके बारे में मैं परमेश्वर ही जानता है बोल के लिख रहा है. 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அதே அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமாய் நம்ம பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு அளவுகோல்களை இந்த வசனத்தில் வைத்திருக்கிறார் ஆவியானவர். என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு பேசப்படக்கூடிய அளவுக்கு, ஒருத்தனால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு, ஓகே, பேசப்படாத வாக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே, जो दूसरा और चौथी वचन में लिखा है, जो शरीर में नहीं है अगर वो परमेश्वरी जानता है, जो एक भाषा बोल रहा है कि वो मुंह में, मनुष्य के मुंह में भी लाना के लिए समझ में नहीं आ रहा, ऐसे एक भाषा बोल रहा है. ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா அன்ஸ்பீக்கபிள் வேர்ட், இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது இன்எக்ஸ்பிரஸபிள் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் இதை விவரித்தே சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய தன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ये बता नहीं सकता है कि ऐसे एक अनुभव यहाँ पर हो रहा है बोल के बता रहा है. அப்ப நம்ம இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய அளவுகோல்களை நான் காண்பித்து வருகிறேன். எல்லாத்தையும் நான் கண்டுக்க முடியுமா? முடியாது. நமக்கு இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். सब कुछ मैं बता नहीं सकता हूँ. आज परमेश्वर कौन से लेवल में हमें रखा है, कौन से प्रकट करना चाहता है, वही मैं आपको बताना चाहता हूँ. அதனால ஆவிக்குரிய இந்த மண்டலத்தை முழுசா நம்ம முடிஞ்சுக்க முடியுமானா, நமக்கு எவ்வளவு புரிந்துக்கிறதுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு இன்றைக்கு என்ன பண்ணுவார், நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். இது புரிந்து கொள்ளவே முடியாத அளவு. ஏன் சொல்லுகிறேன்னா, பவுலுக்கே இதை என்ன பண்ண முடியல, இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதை சொல்ல முடியாத அளவு என்று இருக்கிறது. ஓகே, आत्मिक मंडल में हर बातों को पूरा समझ नहीं सकते हैं. जहां पर पौलुस को भी पूरा नहीं हो रहा है, तो कितना समझ सकते हैं उतना ही हम बता सकते हैं. அப்ப இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் ஒழுங்காய் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய மண்டலத்தை புரிந்து हम अच्छे से नहीं समझते तो अच्छे से आत्मिक मंडल के बारे में भी नहीं बोल सकते हैं. அதனால இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அநேக தன்மைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அநேக கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். जो आत्मिक मंडल के हर चीजों को हम बराबर समझते हैं तो हमारे जीवन के हर सारे सवाल को जवाब मिलेगा. எப்படி நம்ம ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் கிடைக்கும் பொழுது ஒரு பொருளை இந்த பூமியில நல்லா யூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம எவ்வளவு நல்லா புரிந்துக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய தன்மைகளோடு நாம் இணைந்து வேலை செய்வது ரொம்ப சுலபமாய் மாறிவிடும். जो आत्मिक मंडल को कितना हम समझ लेंगे, उसी के साथ समझने के बाद उसके साथ हम काम करेंगे तो हमारा काम आसान हो जाएगा. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம். இது நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த மொபைலை முழுசா என்ன பண்ண முடியுது, நம்ம யூஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளும் பொழுது அதில் செயல்படுவது நமக்கு சுலபமாக மாறிவிடும். जैसे कि हमारा एंड्रॉइड मोबाइल को आप पहले समझ लेंगे, उसको अच्छे रीति से इस्तेमाल कर सकते हैं, वैसे ही आत्मिक मंडल में कितना आप समझ रहे उतना आप इस्तेमाल कर सकते हैं. இப்போ நான் சொல்ல விரும்புகிற முதல் கருத்து என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய மண்டலம் இந்த காண்கிற மண்டலத்தை போல ஒரு நிஜமான மண்டலம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். जो आत्मिक मंडल है, जो आज आप देख रहे हो, ऐसे दुनिया के जैसे दूसरा एक मंडल है. ஏனென்று சொன்னால் இது ஏதோ ஒரு கற்பனை காரியமா, இல்லாவிட்டால் இது ஒரு கட்டு கதைகளினால் உருவானதா என்ற கேள்விகளை முதலாவது நாம் தகர்த்தெறிய வேண்டும். ये कोई कल्पना नहीं है, केवल ये एक स्वप्न नहीं है, ये सच्चे है. ஏனென்று சொன்னால் இது கற்பனை என்ற ஒரு இடத்துக்கு நாம் நகர்ந்து விட்டால் நம்முடைய விசுவாசத்தின் அநேக பகுதிகள் சரிந்து விடக்கூடும். ये केवल कल्पना बोल के हम समझते हैं तो हमारा विश्वास ढीला हो जाता है. ஆனால் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் நிஜ உண்மைகளை நாம் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக்கப்படும். जो आत्मिक मंडल को सच्चे से हम मानते हैं तो हमारे विश्वास बढ़ोतरी होता है. ஏனென்றால் இந்த மண்டலத்திலிருந்து தான் சகலமும் புறப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. ताकि यहीं से हर चीज शुरू होता है. ஏனென்றால் தேவன் அப்படிதான் இந்த உலகத்தையே இயக்கி இருக்கிறார். वैसे ही परमेश्वर इस दुनिया को भी सृष्टि किया. அதனால நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு கடந்து செல்வோம். उत्पत्ति का पुस्तक पहला अध्याय पहला वचन हम पढ़ेंगे. ஏன்னா அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா வானமும் பூமியும் தான் ஸ்டார்ட் ஆகுது. यहाँ से शुरू हो रहा है आकाश और पृथ्वी. ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த்னு ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படுகிறது.
जो आकाश और पृथ्वी को सृष्टि की बोल के लिखा है। In the beginning God created heavens and the earth. Heavens னு இருக்கும், ப்ளூரல்ல இருக்குது. ஓகே, आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। அப்ப முதல் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்ல விரும்பக்கூடிய, வேதாகமம் சொல்ல விரும்பக்கூடிய முதல் தகவல் என்று சொன்னால், காண்கிற உலகம் ஒன்று இருக்கிறது, காணாத உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை காண்பிக்க ஆரம்பிக்கிறது. इस दुनिया में दो दुनिया को परमेश्वर सृष्टि के, एक तो आप देख सकते हैं, दूसरा तो आप देख नहीं सकते हैं। அதனால தான் இத படிக்கும் பொழுது இது நம்ம சொந்த முயற்சியில படிக்கல, நாம வேதாகமத்தின் எல்லா விசுவாச கோட்பாடுகளையும் நிலைநிறுத்தக்கூடிய பாடம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். इसलिए हम साधारण रीति से इसको नहीं पढ़ रहे हैं, हम ये पवित्र शास्त्र के वचन है, विश्वास की नियम से पढ़ना है। ஹல்லேலூயா. இங்க முதல்ல என்ன சொல்லுதுன்னா, God created, முதலாவது தேவன் இதை சிருஷ்டித்தார். पहले परमेश्वर सृष्टि की। இப்ப ஒன்றை ஒருவர் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்புக்கு அவர் உட்படாதவராய் இருக்கிறார் என்பதை வேதாகமம் காண்பிக்கிறது. पहले जिसको सृष्टि किया वो उस सृष्टि के अंदर नहीं है। பாருங்க, நீங்க வீட்டில் ஒரு நல்ல சமையலை செய்றீங்க. சமையலை செய்யும் பொழுது நீங்க அந்த சமையலுக்கு உள்ள இருக்க முடியாது, நீங்க வெளியில இருந்தா தான் அந்த சமையலை நிறைவேற்ற முடியும். अगर आप घर पे खाना बना रहे तो आप उस खाना के अंदर नहीं जा सकते, उसके खाना के बाहर रहकर ही आप बना सकते हैं। அப்ப தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார், ஆனால் வானத்தையும் பூமியும் சார்ந்தவர் அவர் அல்ல, இதற்கு மேற்பட்டவர் தேவனாகிய கர்த்தர். आप देखिए, आकाश और पृथ्वी को उसने सृष्टि किया, उसका मतलब आकाश पृथ्वी के अंदर वो केवल नहीं है, वो नहीं है, उनकी उसके ऊपर वो प्रभुता करने वाला है। அவர் ஆவியா இருக்கிறதுனால் அவர் ஆவிக்குரிய மண்டலங்களையும் காண்கிற மண்டலத்தையும் இரண்டையும் உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर तो आत्मा है, वो देखने वाले और अनदेखने वाले दोनों से सृष्टि को सृष्टि किया है। ஏனா அவர் அதுக்கு வெளியில இருந்தாதான் இதை உருவாக்கவே முடியும். वो बाहर रहेंगे तभी ये दोनों को सृष्टि कर सकता है। அப்ப இந்த வானமும் பூமி இல்லாம தேவனால் இருக்க முடியும். ஹல்லேலூயா. आकाश पृथ्वी के बिना भी परमेश्वर रह सकता அதனால है। நாம் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறோம். इसलिए हम कहते हैं कि सर्वशक्तिमान प्रभु। நாம் எல்லாம் இந்த பூமியை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். हम इस पृथ्वी के ऊपर भरोसा करके रहते हैं। அதனால தான் நம்ம மனிதர்கள் அவர் தேவனாகிய கர்த்தர். इसलिए हम मनुष्य है, वो परमेश्वर है। அப்ப முதலாவது தேவன் என்ன செய்தார் என்று இந்த வேதாகமம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, காண்கிற உலகம் ஒன்று இருக்கிறது, காணாத உலகம் இருக்கிறது என்று நமக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறது. इस पवित्र शास्त्र शुरुआत में लिखा है, जो आप देखने वाले एक दुनिया है और अनदेखने वाले एक दुनिया भी है। இத முதல்ல நம்ம ஆவிக்குரிய நினைவுகளிலே நாம் அதிகமாய் பதிவு செய்ய அழைக்கப்படுகிறோம். हमारे आत्मा के विचार में इसको हम बराबर रखना है। அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்ற அருமையான விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலங்களிலே பல நிலைகள் இருக்கிறது என்று சொல்ல வருகிறது. ஹெவன்ஸ் என்று சொல்லுகிறது. आत्मिक मंडल में कई सारे, स्वर्ग के मतलब बहुत सारे ऐसे दुनिया बोल के लिखा है। It is in plurals என்று சொல்லுகிறோம். जो अंग्रेजी में लिखा है वो बहुत सारे हैं। இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். पहला राजा की पुस्तक 8वां अध्याय 20 वचन। அநேக வசனங்களை நாம் படிக்க வேண்டியது இருக்கும். ஏனென்று சொன்னால் இதை வந்து நம்ம இந்த கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்கு வேதாகமத்தின் அடிப்படையில் தான் இவைகளை நிலைநிறுத்த முடியும். ताकि पवित्र शास्त्र वचन के द्वारा ही हर चीज को हम समझ सकते हैं। வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும், ஹெவன்ஸ் and the heavens of heavens என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய மண்டலமே பல நிலைகளிலே இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. जो ये आत्मिक मंडल है, हर कई सारे स्थान पर है। அதனால இந்த பூமிக்குரிய மண்டலம் வந்து ஒன்று என்ற ஒரு கணக்கிலே சொல்லப்படுது. எர்த் என்ற ஒரே இட்ஸ் a singular, அப்படி என்றால் ஒரு பதத்தை உடையதாக இருக்கிறது. ஆனால் வானாதி வானங்கள் என்பது பல பதத்தை உடையதாக இருக்கிறது. जो पृथ्वी है वो एक ही के बारे में एक ही है पृथ्वी। आकाश मंडल मतलब उसके अंदर बहुत सारे जगह है, बहुत सारी चीजें अंदर। இந்த பூமியை புரிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்குது. इस पृथ्वी को समझने हमारे बड़ी चुनौती रहता है। நீங்க தென்னிந்தியால இருந்து வட இந்தியா போனீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்கும். आप दक्षिण भारत से उत्तर भारत जाएंगे, बहुत सारे चुनौती को आप देखते हैं। நீங்க சில நாடுகளுக்கு போனீங்கன்னா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இருக்கும். अगर दूसरे देश में आप जाएंगे और बहुत आश्चर्य ஆனா இது எல்லாமே ஒரே மண்டலம் தான். ये सब कुछ दुनिया पृथ्वी पर ही எல்லா रहता है। இடத்துலயும் தண்ணி தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் மண்ணு தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் உலோக பொருட்கள் தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே மண்டலத்தை விசிபிள் அண்ட் சீன் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோம். हर जगह पर मिट्टी पानी लोकान सब रहता है। ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான். ये सब पृथ्वी है। ஆனால் வானாதி வானங்கள், ஹெவன்ஸ் என்பது பல நிலைகளிலே சொல்லப்படுகிறது. तो स्वर्ग आकाश मंडल मतलब उसके अंदर कई सारी चीजें
है। 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போகும்பொழுது மூன்றாம் வானம் என்று சொல்லப்படுகிறது. दूसरा कोरिन्थियों 12 अध्याय दूसरा वचन में तीसरा आकाश बोल के लिखा அப்ப है। நம்ம இன்றைக்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பூமியானது, இந்த காணப்படுகிற உலகம் ஒரு தன்மை உடையதாகவும் காணாத உலகம் பல தன்மைகளை உடையதாகவும் இருக்கிறது. इसका मतलब है आप देखने वाले जो दुनिया है वो एक है पृथ्वी, जो अनदेखने वाली दुनिया है वो बहुत सारे हैं। இதை தேவன் அவர் அதை தொடங்கி இருக்கிறார். ये परमेश्वर ने शुरू किया। இந்த 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 உலகமே இரண்டாக இருக்கிறது என்று முதலாவது வேதாகமம் நமக்கு ஆரம்பிக்கிறது. इस दुनिया दो भाग में है बोल के पवित्र शास्त्र शुरू कर रहा இந்த है। முதல் வசனம் ஒரு மனிதனுக்கு ஆழமாய் புரிந்தாலே இவன் பூமியிலே வெற்றி பெறுவதற்கான பாதையை கண்டுபிடித்து விட்டான் என்று சொல்லலாம். जो पहले जो दुनिया को अच्छे से समझ लिया तो उसको जीवन में एक विजय का सीढ़ी में पहले कदम रखा उसने। In the beginning God, ஆதியிலே தேவன், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். जो पहले जो शुरुआत है आदि में परमेश्वर ने, அவர் இந்த பூமி காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் சிருஷ்டித்தார். उसने जो आप देखने वाले पृथ्वी और अनदेखने वाले दुनिया को भी सृष्टि किया। இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு மனிதன் நிலைவரப்பட்டாலே மற்ற எல்லா சத்தியத்தையும் அவன் கண்டுகொள்வது சுலபமாக மாறிவிடும். अगर ये सच्चाई को एक व्यक्ति मान ले तो दुनिया के हर सच्चाई को वो जान सकता है। இன்றைக்கு अनेक இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज कई सारे लोग बोलते हैं परमेश्वर बोल के कोई है क्या, ऐसे पूछ रहे हैं। அவங்களுக்கு பேர் நாஸ்திகர் என்று சொல்றோம், ஏத்தியிசம் என்று சொல்லுகிறோம். उनको नास्तिक बोल के हम कहते हैं। ஆனால் வேதாகமத்தின் முதல் கோட்பாடு என்னன்னா, there is God and he is above and he is the creator of heavens and the earth. காணப்படுகிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று पवित्र நிரூபிக்கிறார். शास्त्र ऐसे शुरू हो रहा है कि आदि में परमेश्वर ने, उसका मतलब देखने वाले दुनिया और अनदेखने वाले दुनिया को उसने सृष्टि किया। அந்த தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर तो आत्मा में है। ஆவியான தேவன் ஆவிக்குரிய மண்டலங்களையும் காண்கிற மண்டலத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. आत्मा की परमेश्वर आत्मा के मंडल को और अनदेखने वाली दुनिया को सृष्टि किया அப்ப है। இந்த பூமியில இரண்டு மிகப்பெரிய கோட்பாடுகள், காண்கிற உலகம் காணாத உலகம் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. दुनिया की दो नियम है कि ये तो देखने वाली दुनिया और अनदेखने वाली दुनिया। இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கடந்து செல்லலாம். दूसरा कोरिन्थियों 4:18 पढ़ेंगे। ஏனென்று சொன்னால் இங்க அந்த இப்போ வேதாகமத்தின் விரிவுரைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். यहाँ वचन की एक नियम में हम जा रहे हैं। வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகே. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்ப பவுல் எல்லாவற்றையும் புரிந்த ஒரு ஆவிக்குரிய மனிதன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். जहां पर पौलुस जो अच्छे से समझदार व्यक्ति है वो ऐसे एक स्टेटमेंट लिखा है। அவர் என்ன சொல்றாரு? காணப்படுகிறது காணப்படாதுன்னு ரெண்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. जो देखने वाले और अनदेखे हुए वस्तु ऐसे बोलकर दो लिखा है। ஹalleluya. हालेलुया। அப்ப இரண்டு உலகங்களை முதலாவது வேதாகமம் நமக்கு அங்கீகரிக்கிறது, காண்பித்து கொடுக்கிறது. इस पवित्र शास्त्र कहता है देखे हुए वस्तु और अनदेखे हुए वस्तु। இந்த ஒரு சத்தியம் யாருக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ அவர்கள்தான் ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஆவிக்குரிய நிலைகளிலும் ஜெயத்தை எடுக்க போகிறார்கள். जो लोगों को ये समझ में आएगा वही आत्मिक मंडल में पहले शुरू करेगा। இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், சுலபமாய் உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண इस முடியும். पढ़ाई के द्वारा मैं एक भविष्यवाणी के रूप में कह रहा हूं, इस पढ़ाई के द्वारा आपके जीवन में कई सारे परिवर्तन होते जाएगा। உங்கள் வேதத்தை படிக்கிற கோணங்களே மாற்றப்படும். आपकी प्रार्थना की जीवन और वचन पढ़ने की जीवन परिवर्तन होते जाएगा। உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தேவனுடைய அதிகாரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். आपके चाल चलन आपके जीवन में परमेश्वर के अधिकार प्रकट होगा। இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். और एक बता दूं, உங்களுடைய எல்லா விசுவாசங்களையும் இயக்கக்கூடிய ஒரு பாடமாய் இது மாறிவிடும். आपके हर एक विश्वास को इस्तेमाल करने की एक पढ़ाई है ये। இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, தேவன் யார், கர்த்தர் யார், என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் இந்த பாடத்தின் மூலமாய் தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். परमेश्वर कौन है, उसने क्या करता है बोल के कई सारे सवाल को आपको जवाब मिलेगा इस पढ़ाई के ஒன்றை द्वारा। நான் ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். और कुछ मैं कहने में இந்த बताना வேத चाहता हूं। புத்தகம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே என்னவென்று சொன்னால், தேவனையும் அவர் எப்படி எல்லாவற்றையும் இயக்குகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस पवित्र शास्त्र की एक मकसद है कि परमेश्वर और परमेश्वर के वचन के द्वारा क्या करना चाहता है बोल के। அப்பொழுதுதான் மனிதன் என்னவாய் இருந்தான், அவன் என்னவாய் மாறிவிட்டான், அதற்காக இயேசு ஏன் வர வேண்டும், அவர் வந்து என்ன செய்தார் என்ற எல்லா சத்தியத்தையும் இந்த வேதாகமம் சொல்லுவதற்கு காரணமே என்னவென்று சொன்னால், காணப்படுகிற உலகமும் காணப்படாத உலகத்தையும் தேவன் இணைக்கிறவராய் செயல்படுகிறார். मनुष्य को परमेश्वर क्यों सृष्टि किया, उसने उसको क्यों रखा है, उसने कहां गया, उसको यीशु मसीह के कैसे
छुड़ाया बोल के हर चीजों को यहाँ पर बताता है। அப்ப இந்த காண்கிற உலகம் காணாத உலகமும் நமக்கு செயல்படுகிறது என்பதை வேதாகம் ஆழமாய் சொல்லுகிறது. जो देखे हुए वस्तु और अनदेखे हुए वस्तु दोनों काम कर रहा है। இப்ப இந்த சத்தியத்துல முதல்ல நம்ம அதை நம்முடைய விசுவாசத்தை நிலை நிறுத்தும் பொழுது हमारे विश्वास को हम स्थिर करेंगे तो यहाँ पर பல பரிமாணங்களை நாம் செயல்படுத்துகிறவராய் மாறி விடுவோம். कई सारे परिवर्तन में आप जा सकते हो। அப்ப அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்ல விரும்புகிறேன். दूसरा एक स्टेटमेंट में बताना चाहता हूँ। The things that we see not temporal அப்படினால் காணப்படுகிறவைகள் அநித்தியமான அப்படி என்றால் நித்தியம் இல்லாதவைகள் என்று தேவன் சொல்லுகிறார். जो अनदेखे वस्तु वो सदा बने रहती है। இந்த उலகத்துல நம்ம பார்த்து மெய் மறந்து ஆச்சரியப்பட்டு பூரிப்படைகிற अनेक விஷயங்கள் அவைகள் மாற்றத்துக்கு உட்பட்டவைகள் என்று சொல்லுகிறார். इस दुनिया में आप देखते हर देखने वाले चीज जो आश्चर्य से देखते वो सब परिवर्तन होगा। அப்ப காணப்படாத உலகம் நித்தியமானவைகள்னா அவைகள் மாறாத தன்மை உடையவை என்று தேவன் சொல்லுகிறார். जो अनदेखी वस्तु है वो अनंत काल के लिए वो सदा बने रहती है। இந்த பூமியில கூட பாருங்க அப்பப்ப மாறுற ஒரு மனுஷனை நம்ம நம்புறது கிடையாது. कभी भी देखे अब कभी बदलते रहेगा तो उस व्यक्ति के ऊपर हम भरोसा नहीं करते। ஒரு மனுஷன் எப்ப அவன் நல்லவனா கெட்டவனா நம்ம எப்ப சொல்றோம்னா அவன் வார்த்தையில எப்ப மாறி போகிறானோ அப்பொழுது அவனை நாம் அங்கீகரிக்காதவர்களாய் மாறி விடுகிறோம். जब एक व्यक्ति को हम अच्छा व्यक्ति बोलेंगे उसकी वायदा को वो पूरा करेगा तभी उसको अच्छा बोलते हैं। अनेक वेले மக்கள் சொல்வாங்க நல்லவன் தான் அவனை நம்ப முடியாதுன்னுவாங்க. ये अच्छा हम कभी से बोलते हैं ये अच्छा व्यक्ति है फिर भी इसके ऊपर भरोसा नहीं कर सकते। நம்ம மனசாட்சியோடு வாழுகிறவர்கள் नहीं तो कहता कि हम विवेक मन के साथ யாரையும் அவளை சீக்கிரம் குற்றப்படுத்த கூடாதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் நல்லவன் தான் ஆனா அவனை நம்ப முடியாதுன்னு. हम किसी को दोषित नहीं ठहराते हैं फिर भी ऐसे सच्ची बात कहते हैं ஏன்னா அவன் மாற்றத்துக்கு உட்படவர்கள் ताकि वो व्यक्ति बदलते रहता है। வேதாகம் இங்க சொல்லுகிறது நாம் காண்கிற எல்லாமே மாற்றத்துக்கு உட்படவர்கள் ताकि हम देखने वाले हर वस्तु बदलते रहेगा। காணப்படாதவைகள் மாற்றத்துக்கு உட்படாதவைகள் जो अनदेखने वाली वस्तु है वो अनंत काल के लिए। அதனால தான் நம்ம விசிபிள் ரெம்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது காண்கிற உலகத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது। इसलिए देखे हुए दुनिया में कई सारे समस्या हमारे लिए रहता है। இந்த காண்கிற உலகத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன்। जो देखे हुए वस्तु में क्या क्या रहता है मैं बोल के बताना चाहता हूँ। உலக அமைப்புகள் இருக்கிறது। इस दुनिया के हर सारे चीज रहता है। நம்முடைய சரீரம் இருக்கிறது। हमारा शरीर रहता है। இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் குன்றுகள் நதிகள் எல்லாம் இருக்கிறது। इस दुनिया की पहाड़ नदियां सब कुछ रहता है। இவைகள் எல்லாமே மாற்றத்துக்கு உட்படுகிறவைகள்। ये सारे सृष्टि बदलते रहता है। திடீர்னு வெள்ளம் வருதுன்றான் திடீர்னு காஞ்சி போச்சுன்றான் நதி। कहीं पानी में पहाड़ आ जाता है तो पहाड़ गिर जाता है। இந்த சரீரம் ஒரு நாள் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது இன்னொரு நாள் என்ன ஆகுறது அது பலவீனம் அடைகிறது சில வேளை செயலிருந்து கூட போய் விடுகிறது। कई सारे समय हमारा शरीर दुर्बलता हो जाता है बीमारी हो जाता है एक समय ताकत से रहता है। வாலிப நாட்கள் அப்படியே பலன்னு இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த 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 மினுக்கெல்லாம் குறைஞ்சு போய் விடுகிறது। कई सारे लोग जवानपन में बहुत अच्छे से रहते हैं चमकते रहते हैं तो बाकी बाद में देखेंगे तो बुढ़ापन हो जाते हैं। நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ உடம்பு காமிச்சு கொடுத்துருது அப்படியே। तो हमारे मुंह बताता है। சில பேர் சொல்லுவாங்க நான் எப்பயுமே 30 தான் எப்பொழுதுமே இளமைன்னுவாங்க ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஏஜ் பார் ஆயிடுச்சு ஏன்னா பாடி என்ன ஆகுது அது மாற்றத்துக்கு உட்படுகிறது। कुछ लोग के चेहरा देखेंगे तो पता चलता है वो 30 बोलेंगे तो भी उनको देखे में उससे सच्चे उम्र पता चलता है। இன்னொரு சொல்ற இந்த பூமிக்குரிய அமைப்புகளே மாற்றத்துக்கு உட்படுகிறவைகள்। इस पृथ्वी की हर चीज बदलते रहता है। அதனால தான் இந்த உலகத்துல நம்ம ஜெபத்தின் மூலமா எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னு எப்படி நம்புறோம்னா ஏன்னா இந்த உலகம் மாற்றத்துக்கு உட்படுகிறவைகள்। ताकि इस दुनिया में हर चीज प्रार्थना के द्वारा बदलते रहता है ताकि इस दुनिया बदलने वाला है। இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் தேவன் மாற்ற முடியும்। जो अभी नहीं है उसको करने के लिए प्रभु सामर्थ्य के प्रभु வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும்। बीमार लोगों को प्रभु चंगा कर सकता है। இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கொண்டு வர முடியும்। जो अभी तक नहीं है उसको प्रभु बना सकता है। இதெல்லாம் எங்க நடக்க முடியும்னா காண்கிற உலகத்துல நடக்க முடியும் ஏனென்றால் இது நித்தியமானது கிடையாது। ये ताकि ये कहां होगा अनदेखे दुनिया में ही होगा ताकि ये अनंत काल के लिए नहीं है। உங்கள் ஜெபத்திற்கும் என் ஜெபத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விசுவாச கோட்பாடு இதுதான் பாருங்க இந்த காண்கிற உலகம் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட முடியும்। हमारे प्रार्थना की विश्वास की एक यही बात है कि हमारे दुनिया बदलते रहता है। எப்பயுமே உங்க வாழ்க்கை இப்படி இருந்துகிட்டே இருக்க முடியாது அதை மாற்றத்தை செய்ய முடியும் என்று தேவன் சொல்ல விரும்புகிறார்। आपकी जिंदगी ऐसे ही नहीं रहेगा वो परिवर्तन बदलावट होते रहता है। இத நம்ம சில டைம் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது ஒரு நம்முடைய விசுவாசத்தையே பலவீனப்படுத்துற வசனம் மாதிரி இருக்கலாம்। कुछ वचन ऐसे रहता है आपके विश्वासी को कमजोर करता है। ஏன்னா காண்கிற உலகம் அநித்தியமானதுங்க காண்கிற உலகம் அநித்தியமானது இப்படி தான் நம்ம சொல்லுவோம் பாருங்க। ऐसे लोग बोलते हैं कि तो देखने वाले दुनिया है तो ये अनंत काल के लिए बोलते हैं। ஆனா ஆவியானவர் இன்றைக்கு
பேசுகிறது என்னன்னா, இந்த காண்கிற உலகம் அனித்தியமாய் இருக்கிறதுனால இதை எந்த நிலையிலும் எப்பொழுதும் தேவனால் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். इस दुनिया जो देखने वाली दुनिया अनंत काल के लिए नहीं है, वो परमेश्वर हर चीजों को बदल सकता है. மதியினர்களை தேவன் ஞானமுள்ளவர்களாய் மாற்ற முடியும். जो अज्ञान लोग हैं उनको ज्ञान वाला बन सकता है. புத்தி கூர்மை இல்லாதவர்களை பெரிய அறிவாளிகளை தேவன் மாற்ற முடியும். जिसको दिमाग नहीं है उसको तेज दिमाग प्रभु दे सकता है. பாருங்க, இயற்கையே மாற்றி அமைக்க முடியும். उस हर सारे चीजों को प्रभु बदल सकता है. ஆனா நீங்க இத காணாத உலகத்துல செய்ய முடியாது. ये जो अनदेखी वो दुनिया में आप नहीं कर सकते. அங்கே என்ன இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, वहां पर क्या रहता है अनदेखी दुनिया में. அங்கே தேவதூதர்கள் இருக்கிறார்கள். वहां पर स्वर्गीय दूत है. ஆவிக்குரிய அதிகாரங்கள் இருக்கிறது. आत्मा के अधिकार है. எப்படி அந்த அதிகாரத்துல உங்களால மாற்றவே முடியாது. उस अधिकार को आप नहीं बदल सकते. ஏன்னா அது நித்தியமானவைகள். ताकि वो अनंत काल के लिए அதை நீங்க மாற்றி அமைக்கவே முடியாது. उसको बदल नहीं सकते हैं. அதனால தான் பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஏற்படக்கூடிய தாக்கங்களை எல்லாம் நம்மளால செயல்படுத்த இந்த பூமியிலிருந்து மாற்றி அமைக்க முடியாது. ஏனென்றால் அவைகள் நித்தியமானவைகள். जो आत्मिक मंडल के लिए हर चीजों को आप इस पृथ्वी पर रहकर बदल नहीं सकते हैं, ताकि वो अनंत काल के लिए. அப்போ எப்படி பாஸ்டர் நம்ம இத புரிஞ்சிக்க முடியும் அப்படினு கேட்டிங்கனா, इसको कैसे पास्टर जी समझ सकते हैं? ऐसे पूछेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. मत्ती रचित सुसमाचार 6 अध्याय. இங்க ஒரு மாபெரும் சத்தியத்தை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். यहाँ पर एक बड़ी सच्चाई को प्रभु हमें क्या बताता है. இத நம்ம மனப்பாடமா நிறைய வாட்டி ஜெபம் பண்ணி இதுல இருக்கக்கூடிய மகிமையை நம்ம மறந்து போயிடுறோம். हम पढ़ के इसके अंदर जो महिमा है उसको हम भूल जाते हैं. இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது காணப்படாத உலகம் என்று சொல்லுவோம், வானாதி வானங்கள் என்று சொல்லுவோம், ஆவிக்குரிய மண்டலம் என்று சொல்லுவோம். இப்படி अनेक வார்த்தைகளை நம்ம வேதத்திலிருந்து நிறைய இடத்துல சொல்லுவோம். हाँ, पवित्र शास्त्र में कहते हैं जो अनदेखी हुई दुनिया और आकाश मंडल और ऐसे बोल के हम आत्मिक मंडल बोल के कई सारे वचन में रहता है. அப்புறம் இன்னொரு வார்த்தை பயன்படுத்த போறோம். அந்த வார்த்தை தான் இங்க இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். मत्ती रचित सुसमाचार 6:10. உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. तेरा राज्य आए बोल के लिखा இப்ப है. தேவன் எங்கே இருக்கிறார்? परमेश्वर कहाँ रहता है? அவர் எங்கே இருந்து ஆட்சி செய்கிறார்? वो कहाँ से राज्य कर रहा அவர் है? எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? वो कैसे परमेश्वर है? ஒரு நித்திய ராஜ்யத்தை உடையவராய் இருக்கிறார். अनंत काल के राज्य में है. அதனால தான் நம்ம சொல்றோம், தேவன் வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறார், ஆனால் வானங்களிலிருந்து ஆளுகை செய்கிறார். तो इसलिए हम कहते हैं परमेश्वर आकाश मंडल में रहता है, वो आकाश मंडल को राज्य करता है. அவர் இங்கே इருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி வானங்களிலிருந்து ஆவிக்குரிய ராஜ்யத்தை தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். आत्मिक मंडल में रहकर जो आत्मिक राज्य को वो राज्य करता है. அதனால தேவன் இந்த வானங்களுக்கே உட்பட்டவர் என்று சொல்லி அவரை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் வானங்களை அவருடைய ஆட்சி பீடமாய் தேவன் கொண்டிருக்கிறார். तो आकाश मंडल में ही केवल रहता है ऐसे नहीं है, वो हर मंडल को राज्य करता है. இப்ப இயேசு இந்த ஜெபத்தை சொல்லி தரும்போது சொல்றாரு, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆவிக்குரிய ராஜ்யத்திலே என்ன நடக்கிறதோ அதுபோல பூமியிலே நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. यहाँ पर देखे जैसे स्वर्ग में है वैसे भी पृथ्वी पर वो हो जाए, यही परमेश्वर की इच्छा है. அதனால தான் இங்க வாசிக்கலாம் பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். Your kingdom come, your will be done on earth as it is in heaven. जैसे स्वर्ग में आपकी इच्छा हो रहा है वैसे पृथ्वी पर भी हो जाए. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, आपके राज्य आए. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல जैसे आपकी इच्छा स्वर्ग में पूरी होती है பூமியிலும் செய்யப்படுவதாக वैसे पृथ्वी पर भी हो. இங்கே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். यहाँ पर एक संदेश बताना चाहता இந்த हूँ. பூமி என்பது வெறும் காண்கிற உலகம் மட்டும் கிடையாது. केवल इस पृथ्वी देखने वाले वस्तु नहीं है. இந்த பூமியிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உங்களையும் குறித்து என்னையும் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. पृथ्वी पर जो सृष्टि किए हुए आप और मेरे बारे में ही यहाँ पर बता रहा है. தேவனுடைய மிகப்பெரிய ஆசை எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், परमेश्वर की बड़ी चाहत क्या है मालूम है? இந்த வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களையும் அது காண்கிற உலகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर की राज्य में जो भी है वो परमेश्वर देखने वाले दुनिया में काम करने के लिए यहाँ पर लिखा है. அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. यही परमेश्वर की बड़ी इच्छा है. இப்ப இந்த எர்த், இந்த பூமி என்று சொல்லப்படும் பொழுது இது வெறும் அமைப்புகள் மட்டும் கிடையாது, இல்ல திட்டங்கள் மட்டும் கிடையாது. இந்த பூமி என்பதுல நாமும் ஒரு பங்காக இருக்கிறோம். ये पृथ्वी मतलब केवल मकसद नहीं है, केवल परमेश्वर की सृष्टि नहीं है, इसमें हम भी है. எப்படி பாஸ்டர் இந்த பூமிக்குரிய மண்டலத்துல நாமும் ஒரு அவயவமாய் இருக்கிறோம் சொன்னா, மண்ணிலிருந்து தான் தேவன் நம்முடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். कैसे बोल सकते हैं? ताकि हमें परमेश्वर मिट्टी से ही बनाया है. அவர் தன்னுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதும் பொழுது அந்த ஆவி நமக்குள்ளாய் வருகிறது. तो परमेश्वर हमारे
नाक में श्वास फूकने के समय में उनकी जीवन हमारे अंदर आ रहा இதெல்லாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. है। उत्पत्ति के पुस्तक 2 अध्याय में ஏன்னா लिखा है தேவன் மனுஷனை பூமிக்குரிய மண்ணினாலே உருவாக்குகிறார். मनुष्य को परमेश्वर मिट्टी से बनाया, ஏன்னா அவனுடைய சரீரம் இந்த பூமிக்குரிய உலோக பொருட்களினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. कि शरीर है दुनिया की मिट्टी से ही बनाया। இந்த எர்த்தன் வெசல் என்று சொல்லுகிறோம் பாருங்க. இந்த மாம்சம் என்பது இந்த பூமிக்குரிய அவயங்களும் பொருட்களுமாய் இருக்கிறது. जो ये शरीर है इस दुनिया की चीजों से भरा रहता है। ஹல்லேலூயா. அதுல ரொம்ப முக்கியமான சொல்றோம் பாருங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய தண்ணி 70% நம்ம சரீரத்தில் இருக்குது. इसमें सच्ची बात बता रहा, दुनिया के पानी में 70% हमारे शरीर में है। 70% நம்ம பாடி வந்து வாட்டர் தான். हमारे शरीर में 70% पानी से ही चलता அதனால है। நீங்க 3 நாளைக்கு மேல தண்ணி குடிக்கலன்னா, इसलिए 3 दिन तक आप पानी नहीं पिएंगे तो இதுக்கு பிறகு வேற திட்டத்தெல்லாம் நம்ம இயக்க வேண்டியதாயிடும். नहीं तो दूसरा योजना को बनाना पड़ता है, ஏன்னா இந்த சரீரம் தண்ணியினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ताकि शरीर पानी से ही चलता है। ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க போய் இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து உடம்புல தேய்ச்சிக்குவாங்கலாம் சொல்லுவாங்க. சரும நோய்களுக்கு விசேஷமா कुछ बीमारी के लिए बोलते हैं कि चमड़ी का बीमारी के लिए, ஏன்னா இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரிய மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. जो मिट्टी से लगाएंगे तो ठीक होगा बोल के बोलते हैं। அப்ப இந்த எர்த்தன் வெசல்ஸ் இந்த பூமியிலே நிறைவேறுவதாகனா வெறும் நம்ம காண்கிற ஊழியம், நம்ம பைபிள் காலேஜ், இல்லாவிட்டால் நம்முடைய வீடு, நம்முடைய ஸ்கூலு, நம்முடைய அலுவலகம் மட்டும் கிடையாது. जो प्रभु के राज्य मतलब केवल बाइबल कॉलेज, हमारे ऑफिस है, केवल इतना नहीं है। எர்த்தன் வெசல் நான், पृथ्वी मतलब आप भी है। அப்ப தேவனுடைய பெரிய திட்டம் என்ன? परमेश्वर की बड़ी योजना क्या है? காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்களும் நிலைப்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆழமாய் பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जो अनदेखे हुए दुनिया में रहता है उसके सारे नियम जो देखने वाले दुनिया में भी आना है। இங்க ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். एक बड़ी बात को मैं बताना चाहता हूं। அநேக வேளைகளில் நம்ம பாவம் என்று நாம் சொல்லக்கூடியதை நான் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாய் விவரிக்க விரும்புகிறேன். कई सारे जिस समय में हम लोग पाप बोल के कुछ बात को कहते हैं उसके बारे में मैं बताना चाहता हूं। ஏன்னா இப்ப ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடந்துச்சு, ஏன் என்ன, எதனால இதை பாவம் என்று அறிக்கை செய்யப்படுகிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். जो आत्मिक मंडल में क्या हुआ है, क्यों इस बातों के लिए इस चीजों कुछ चीजों को हम पाप बोल के कहते हैं बोल के हम समझना है। இன்னும் ஒரு சிறப்பான கேள்வி பதில் சொல்லணும், வாட் இஸ் சின்? तो पाप मतलब क्या है? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பாவம் என்பது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பாவத்தை வேற மாதிரி விலகி இருப்பேன். अगर 20 साल के पहले आप मेरे से ये सवाल पूछेंगे तो मैं दूसरी रीति से बताया होगा। இன்னைக்கு கேட்டீங்கன்னா வேற மாதிரி பாவத்தை விலக்குகிறேன். आज पूछेंगे तो मैं दूसरी रीति से मैं बताता हूं। இந்த பூமிக்குரிய உலகத்துல பாவமும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. आप देखें इस दुनिया में पाप भी बदलते रहता है। ஆனா ஆவிக்குரிய மண்டலத்திலே பாவம் என்று ஒண்ணே ஒன்றை தான் நிர்ணயிக்கப்படுகிறது. जो आत्मिक मंडल में पाप मतलब एक ही एक चीज है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது எல்லாம் பாவம். जो परमेश्वर के राज्य में जो विरोध काम करते हैं वो सब पाप है। rebellion in the kingdom of God is called sin. जो परमेश्वर के राज्य की विरोध है वो पूरा पाप है। தேவனுடைய ராஜ்யத்தின் தீர்மானங்கள், திட்டங்கள், செயல்பாடுகளுக்கு விரோதமாய் எவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதோ, அதற்கு எதிர்மறையாய் எவைகள் எல்லாம் செயல்படுகிறதோ அவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर की मकसद और योजना की राज्य की विरोध में जो भी चीज इस दुनिया में खड़े हो रहा है वो सब पाप है। இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டும் ஆரம்பமும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தான். तो इसके एक अच्छे एक उदाहरण है उत्पत्ति का पुस्तक 3 अध्याय। தேவன் ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றாரு, நன்மை தீமை அறியக்கூடிய இந்த பழத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். आदम हव्वा को परमेश्वर कह रहा है कि जो भलाई और बुरे चीजें के जो फल आप मत खाओ बोल के कह रहा है। It is the invisible kingdom's command on the visible kingdom. जो अनदेखने वाले दुनिया, जो देखने वाले दुनिया वालों को एक चीज बता रहा है। காணப்படாத உலகத்தின் சட்டம் இந்த காண்கிற உலகத்திலே இவைகளாய் நிர்ணயிக்கப்பட்டது. जो अनदेखने वाले दुनिया की नियम है जो देखने वाले दुनिया के में बता रहा है। அப்ப எப்ப ஏவாளும் ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் எதிர்மறை ராஜ்யத்துக்கு எதிர்மறையாய் மாறி விடுகிறார்கள். जब वो लोग को नियम की विरोध में आदम हव्वा वो फल खा रहे थे उस समय वो परमेश्वर के राज्य के विरोध में पाप में गिर गए। இப்ப நம்ம தமிழ் மொழி நடையில நான் சில விஷயத்தை சொல்லுவோம் பாருங்க. तमिल में से लिखा है நமக்கு வந்து குற்றம் புரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. जो बड़े गुनाह में गिर गए। சில ஃபேமஸான பாட்டுலாம் இருக்குது, குற்றம் புரிந்தவன் நான். அந்த பாட்டெலாம் நம்ம பேசிட்டா பிரச்சனை கிடையாது, பாடினா பிரச்சனை. கரெக்டா? குற்றம் என்றால் என்ன? அதை தான் தமிழில் பாவம். ஓகே,
இல்லாவிட்டால் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, தேவ ராஜ்யத்தின் நிலைகளுக்கு எதிர்மறையானதெல்லாம் பாவம், குற்றம் என்று சொல்லப்படுகிறது. तो दोष बोलते हैं, दोष मतलब पाप है. जो भी परमेश्वर के विरोध में है वो सब दोष और पाप कहना जाता है. இப்போ இந்த பழத்தை நல்லதா கெட்டதா, இந்த பழம் ஏன் வச்சாருன்ற கேள்விலாம் கிடையாது. ராஜ்யத்துல ஒரு கோட்பாடு இருந்தது, அந்த கோட்பாடை மீறும் பொழுது அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ये फल अच्छा फल है, कच्चा फल है, उसका मतलब नहीं है. जब वो अनदेखे दुनिया के विरोध में नियम को अब तोड़ते हैं, वो परमेश्वर के राज्य के विरोध में पाप कर रहे हैं. அப்ப நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க, இந்த ராஜ்ய காணப்படாத உலகத்தையும் காண்கிற உலகத்தையும் நாம் சரியான இயக்கத்தில் கொண்டு வருவதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வேலை. जो अनदेखे हुए दुनिया की जो नियम को जो देखने वाले दुनिया में पालन करना है, वही मनुष्य के एक बड़े काम है. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பெரிய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, காணப்படாத உலகத்தில் இருக்க தேவனுடைய தீர்மானங்கள் இந்த காண்கிற உலகத்திலே அவைகள் எழுதப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். இதை தான் தேவன் திட்டம் என்று வைத்திருக்கிறார். हर एक व्यक्ति की मकसद ये होना चाहिए, जो अनदेखी हुए दुनिया की जो भी मकसद है वो देखने वाले दुनिया में पूरा करने के लिए उसने दौड़ना है. हालेलुया. இப்போ நம்ம எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம்? யாரை பிரியப்படுத்த வாழுகிறோம்? எதை நிறைவேற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? हम क्यों इस दुनिया में जी रहे हैं? कौन सी चीज को पूरा करने के लिए हम जी रहे हैं? இப்போ நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். ஏன் பைபிளை படிக்கணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் உபவாசம் எடுக்கணும்? ஏன் காணிக்கை கொடுக்கணும்? ஏன் சர்ச்சுக்கு போகணும்? ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? எல்லா கேள்விகளையும் ஒரே இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய ராஜ்யத்தின் கோட்பாடு. அவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். एक सवाल मैं आपको पूछ रहा हूं, क्यों बाइबल पढ़ना है, क्यों वचन पढ़ना है, क्यों दान देना है, क्यों सेवा करना है? एक ही नियम है, एक ही काम है, परमेश्वर के राज्य को इस दुनिया पर इस बढ़ोतरी करने के लिए. அப்ப இந்த பூமியில அவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வேலை என்னன்னா, இந்த காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் சரி இணைத்து அதை காணாத உலகத்தை போல காண்கிற உலகத்தை மாற்றுகிற வேலையை தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். जो देखने वाले दुनिया वाले जो रहते हैं मनुष्य, उसने अनदेखे हुए दुनिया में रहता है, मंडल में रहता है, उसको लेके आकर उसको इसके ऊपर काम करना है, इस्तेमाल करना है. हालेलुया. அப்போ இந்த புரிதல் வரலன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே பல கேள்விகளாய் மாறிவிடும். ये समझदार नहीं होंगे तो हमारा आत्मा के जीवन में कई सारे सवाल आता है. ஏன்னா சில வேளையில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு வாழ்றோம், ஏன் வாழ்றோம், எங்க போறோம், என்ன நிறைவேற்ற போகிறோம் என்ற பல கேள்விகளுக்கு நாம் உட்பட்டிருக்கலாம். कुछ समय लोग बोलते हैं क्यों जी रहे हैं, क्यों ऐसे जीवन बिताना है बोल के सवाल आता है. இன்றைக்கு நமக்கு அந்த கேள்விகள், நோக்கத்துக்கான கேள்விகள் எல்லாம் ஒரே இடத்தில் தான் பதிலளிக்கப்படுகிறது. हमारे मकसद की हर सवाल एक ही जगह पर जवाब मिलता है. என்று சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். एक ही मतलब परमेश्वर क्या कह रहा है उसको पूरा करने के लिए हम बुलाए हुए लोग हैं. இந்த காண்கிற உலகம் மாற்றத்துக்கு உட்படுகிறது, காணாத உலகம் மாற்றப்பட முடியாதவைகள். முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். पहले आपसे ये समझना है, जो देखने वाली दुनिया है ये बदलते रहता है, जो अनदेखने वाली दुनिया है वो अनंत काल के लिए सदा बने रहती है. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம கடவுளை மாற்றுறதுக்கோ காணப்படாத உலகத்துல மாற்றுறதுக்கோ நம்ம முயற்சி செய்யல. அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் நாம் காண்கிற உலகத்திலே கொண்டு வந்து சரிப்பட முயற்சி செய்வதுதான் சரியான ஜெபம். तो हमारे सही प्रार्थना क्या है? जो अनदेखने वाली दुनिया की जो नियम को पूरा करके जो देखने वाली दुनिया में लागू करना है, वही हमारे मकसद रहना है. பாருங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் சரியாக பூமியில் நிறைவேற்றாவிட்டால் நம்முடைய ஜெபங்களே அது அற்ப பிரயோஜனம் உள்ள ஜெபமாய் மாறிவிடும். कई सारे समय प्रार्थना करके परमेश्वर की चाहत क्या बोल के हम नहीं समझते तो हमारे प्रार्थना व्यर्थ हो जाता है. हालेलुया. இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நீ போய் எகிப்தில் இருக்க ஜனங்களெல்லாம் விடுதலை ஆக்குன்னு. அந்த முச்சடியிலிருந்து தேவன் சின்சியரா அவரோட பேசி இருக்கிறார். இப்போ அவர் மட்டும் அதை கேட்டுட்டு, ஓகே ரொம்ப நல்ல பிளானு, ஆனால் நான் செய்ய முடியாது, நானும் போக முடியாதுன்னு மறுத்திருந்தால் அந்த திட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். मूसा को परमेश्वर जो कटली झाड़ी से आग की दर्शन दिया था, उस बुलाहट को मूसा अगर इनकार किया तो उसकी जो दर्शन है वो व्यर्थ हो जाता है. காணப்படாத உலகத்திலே மாற்ற முடியாதவைகளிலே தேவன் மாற்ற முடியாதவர். हालेलुया. जो अनदेखने वाली दुनिया की परमेश्वर की सृष्टि है वो कभी नहीं बदल सकता है. நமக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா, தேவன் மாறிட்டா பிரச்சனை. எப்படி? अभी एक डर क्या है? परमेश्वर बदल गया तो हमारी बड़ी समस्या இந்த பூமி மாறதுக்காக தான் நம்மளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். इस पृथ्वी बदलते रहता है, इसलिए हम प्रार्थना कर रहे हैं. அதுவும் கல்யாணம் ஆனவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் மாறணும் அப்படின்னா இதெல்லாம் மாற்றத்துக்கு உட்படுகிறவைகள் மாற வேண்டும், மாறுவது நல்லது என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். कई सारे शादी सुधरे हुए लोग हैं, इस दुनिया परिवर्तन होना है, बदलावट होना है बोल के हम प्रार्थना करते हैं. அதுவும் விசேஷமா பிள்ளையை பெற்று எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக வாழ்நாள் முழுவதும் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். अगर बच्चे पैदा कर दिए तो बच्चों के लिए जिंदगी तक प्रार्थना करते
करते रहते हैं। ஏன் என்று சொன்னால் இது மாற்றத்துக்கு உட்பட்டே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றத்துக்கு ஒத்ததா இருக்கணும்னா பரலோக ராஜ்யத்தின் திட்டத்துக்கு ஒற்ற மாற்றமா இது இருக்க வேண்டும். जो इधर होने वाले जो बदलावट है परमेश्वर के राज्य के अनुसार बदलावट होना चाहिए। அதனால ஜெபம் என்பது இது காலத்தையும் நேரத்தையும் நாம் வீணடிப்பதல்ல, இது பரலோகத்தையே பூமியில் இயக்கக்கூடியதுதான் ஜெபம் என்று சொல்ல जो விரும்புகிறேன். प्रार्थना मतलब आपको समय बिताना केवल नहीं है, स्वर्ग को इस पृथ्वी पर पूरा लागू करना है, वही आपके நாம் வேதத்தை படிக்கும் பொழுது वचन पढ़ने के समय காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உண்மை நிலைகளையும் தன்மைகளையும் செயல்களையும் படிக்கிறோம். जो अनदेखे वस्तुओं को जो रहते हैं वो सारे सच्चाई को हम पढ़ते हैं। பாருங்க, நீங்க வேதாகமத்துல ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் 40 எழுத்தாளர்கள், ஓகே, 40 ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 40 எழுத்தாளர்களையும் நீங்க ஒன்றாய் சேர்த்து ஒரே ஒரு விஷயம், நீங்க என்னதப்பா எழுதுனீங்கன்னா காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிஜங்களையும் உண்மைகளையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்று தான் சொல்லுவார்கள். 40 पवित्र दास लोग इस वचन को, पवित्र शास्त्र को लिखे, उनसे आप पूछेंगे तो वो लोग यही कहेंगे जो अनदेखे वाले दुनिया में जो हम देखे हैं वही इसमें लिखे। ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டிங்களா, எப்பா நீ எப்படிப்பா கடவுளை பார்த்தனா? கடவுள் காணப்பட முடியாதவர், ஆனால் ஒரு நாள் எனக்கு காட்சி அளித்து எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை பேசி என்னை அழைத்து என்னை வழி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லுவார். जो इब्राहिम से आप पूछेंगे तो वो कहता होगा जो अनदेखने वाले जो परमेश्वर एक दिन मुझे दर्शन दिया, उसके बाद मुझे उसके बारे में बताया, वही मैं यहाँ पर लिखा हूं बोल के कहता है। நான் பரலோகத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் பாக்குற ஆளு யாருன்னா நோவா தான் தேடுவேன். जो मैं स्वर्ग में जाऊंगा तो पहले नोआ के बारे में पहले पूछता हूं, அவன் தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று நான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். ताकि नूह है जो वही है विश्वास की पिता है। ஏன் என்று சொன்னால் மலையே பார்க்காத ஒருத்தன் காணப்படாத உலகத்திலிருந்து தேவன் பேசி இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை நம்பி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு மிகப்பெரிய வேலையை தன் வாழ்நாளிலே செய்து முடித்தார். ताकि उसने उसकी जिंदगी में बारिश कभी भी खड़ा नहीं देखा है, उसने जो परमेश्वर के बातों के ऊपर विश्वास करके जो बड़ी जहाज बनाया है, इसके लिए उसको मैं देखना चाहता हूं। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தின் வீரர்களை குறித்து நமக்கு அதிகமாய் பேசப்படுகிறது. எபிரேயர் 11 अध्याय में विश्वास की वीर के बारे में लिखा है। நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், இவங்க எல்லாம் என்ன விசுவாசித்தார்கள்? ये सब लोग क्या विश्वास किया है? காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனையும் அவருடைய திட்டத்தையும் விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். जो अनदेखे वस्तुओं में जो रहते हैं परमेश्वर के मकसद को वो लोग विश्वास किए थे। சோ இதனுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நான் விசுவாசத்தை இப்படி விளக்க விரும்புகிறேன். जो मेरे नियम के अनुसार विश्वास को मैं ऐसे बताना चाहता हूं। காணப்படாத உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் விசுவாசம். जो अनदेखे वस्तुओं पर रहता है वो भरोसा है, वही विश्वास है। தேவன் ஒருவர் இருக்கிறார், परमेश्वर एक है, உலகத்தை உருவாக்கினவர் இருக்கிறார், उसने पृथ्वी को सृष्टि किया, வானாதி வானங்களை உருவாக்கினவர் இருக்கிறார், आकाश मंडल को सृष्टि किया, மாற்றப்பட முடியாதவர் ஒருவர் இருக்கிறார், जो परिवर्तन नहीं बदलता है, ऐसे एक அவருடைய है। திட்டங்கள் அருமையும் இனிமையும் மனிதனுக்கு பலனை கொடுக்கக்கூடியதானது. उनकी जो मकसद है वो मनुष्य को एक ताकत देता है। அதற்கு நான் மீறக்கூடாது என்று நம்புகிறான் பாருங்க, அதான் விசுவாசம். मैं इससे आगे नहीं जाना है बोल के विश्वास करते ना, वही विश्वास है। பரலோகத்திலே தேவன் மாற்றப்பட முடியாதவர், स्वर्ग में परमेश्वर नहीं बदल सकता है, அங்க இருக்கக்கூடிய தேவதூதர்களும் மாற்றப்பட முடியாதவர், वहां के स्वर्ग के दूत है वो लोग भी नहीं बदल सकते। ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் மாற்றப்பட முடியாதவைகள். दूसरे एक चीज से नहीं बदल सकता था। என்னோடு கூட சங்கீதம் 119 89 வாசிக்கலாம். भजन संहिता 119 169, Psalms 119:89. भजन संहिता 119 और 69। ஆங்கிலத்தில் சொல்லுது, forever O Lord thy word is settled in heaven. जो हर चीज स्वर्ग में बनाया है। என்ன சொல்ல விரும்புகிறார்? தமிழ்ல வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. That means it cannot be changed in heaven. Hallelujah. வானங்களிலே மாற்றப்பட முடியாதவைகளிலே வார்த்தை, जो आकाश में सदा स्थिर रहता है उनके वचन। சரி, வார்த்தை என்பதை நான் சற்று உங்களுக்கு என்னுடைய புரிதலிலிருந்து நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். मैं वचन के बारे में जो मुझे समझ गया वो मैं आपको बताना चाहता हूं। வார்த்தை என்பது மனதின் வெளிப்பாடு. जो वचन है वो हमारे हृदय के प्रकट है। Words are the expression of your thoughts. वचन है आपकी जो सोच की एक प्रकट है। வார்த்தை என்பது உங்களுடைய மனதின் வெளிப்பாடு. जो वचन है आपके मन की प्रकट है। ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை என்பது எதை சொல்லுகிறது என்று சொன்னால் தேவனுடைய மனதினுடைய முழு வெளிப்பாடை தான் நாம் வார்த்தை என்று சொல்லுகிறோம். जो वचन है परमेश्वर की मन की भावना को लिखा है। ஏன் நாம் எல்லாரும் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், அவர் திட்டத்தில் போய் இணைய வேண்டும்னா அவருடைய மனது என்பது மாற்றப்பட முடியாதது, அது மாறக்கூடாதது, அது மாற்ற முடியாதது. அதனால தான் இந்த வசனம் மாறாதவைகள் என்று நாம் நம்புகிறோம். क्यों? परमेश्वर के मकसद में जुड़ना है ताकि उसकी मकसद उसकी योजना कभी नहीं बदलता है। பாருங்க, நம்முடைய
விசுவாசம் மாற்றப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் காணப்படாத உலகத்தின் நிஜங்களை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். हमारा विश्वास कभी नहीं बदलना है, ताकि जो अनदेखे हुए दुनिया के हर बातों को विश्वास करने के लिए वो चाहिए. வார்த்தை காணப்படாத உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவைகள் மாற்றத்துக்கு உட்படாதவைகள், செட்டில்ட் அப்படி என்று சொன்னால் அது எந்த விதத்திலுமே மாற்ற முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிறது. जो अनदेखी हुई दुनिया की जो वचन है वो कभी नहीं बदल सकता है. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படும் பொழுது நாம் காண்கிற உலகத்தில் எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாகவே பரலோகத்திலே மனிதனுடைய மீறுதலுக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அழிக்கப்படுகிறதை பேசப்பட்டிருக்கிறது. इसलिए अनदेखी हुई दुनिया में ये लिखा गया है कि प्रभु यीशु मसीह की मृत्यु के बारे में वहां पर लिखा गया அதனால है. தான் இயேசு இந்த பூமியில வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? காணாத உலகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை காண்கிற உலகத்திலே இணைக்கிறவராய் மாற்ற விரும்புகிறார். इसलिए यीशु मसीह इस दुनिया में आके जो अनदेखी हुई वस्तुओं की जो सारे मकसद को जो देखी हुई दुनिया में लेके आ रहा है. அதான் இயேசு சொல்றார், நான் என்னுடையவைகளை செய்யவில்லை, என் பிதாவானவர் என்ன சொல்கிறார் அவைகளை நான் நிறைவேற்றுகிறேன். इसलिए यीशु कहता है मैं मेरी इच्छा को नहीं कर रहा, मुझे भेजने वाली इच्छा को मैं कर रहा ஏன் हूं. இயேசு ஜெபம் பண்ணினார்? क्यों यीशु प्रार्थना किया? எப்ப அவர் மாம்சத்துல வந்தாரோ, जब वो मांस में आए, இப்ப அவர் ஆவிக்குரிய வழி நடத்துதலை பெற வேண்டியது திட்டமாய் வைத்திருக்கிறார். ताकि वो आत्मा की जो चाल चलन को मतलब अगुवाई को वो बताना जरूरी ஏன்னா है. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ताकि इस दुनिया के हर लोग प्रार्थना करने बोल के पवित्र शास्त्र कहता है. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லிதான் இயேசு மலை பிரசங்கத்தில் பேசி இருக்கிறார். हम कैसे प्रार्थना करना है बोल के परमेश्वर यीशु बताया है. கரெக்ட்டா? ஜெபிக்க வேண்டிய விதமாவது. ஓகே. जो प्रार्थना करने की तरीका, எல்லா மனிதர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. सब लोग प्रार्थना करना है बोल के मत्ती 18 में लिखा है. அதனால தான் இயேசு பூமியில வந்த பொழுது அவரும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். इसलिए यीशु भी दुनिया में आने के समय में वो भी प्रार्थना किया. ஏன்னா பரலோகத்தினுடைய திட்டத்தை அப்படியே பூமியில மிரர் பண்ணணும், அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும், அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாய் இருக்கிறது. ताकि जो स्वर्ग में जो मकसद है उसको पूरा दुनिया में करने के लिए उसको वो चाहिए. ஹல்லேலூயா. அப்ப காணாத உலகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை காண்கிற உலகத்திலே மாற்றுவதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். अनदेखी हुए दुनिया की चीजों को जो देखने वाले दुनिया में लागू करने के लिए यही चाहिए. இன்னைக்கு இதை நம்ம எவ்வளோ புரிந்து கொள்கிறோமோ அந்த ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட நாம் செயல்படுவது நமக்கு சாத்தியமாய் மாற்றப்படுகிறது. इसको आप कैसे समझ रहे हैं वही आत्मिक मंडल के आप समझदार हो सकते அப்ப हैं. முதலாவது இந்த 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 முழு அமைப்புமே காணப்படுகிற உலகம் காணாத உலகம் என்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ये जो अनदेखने वाली दुनिया जो देखने वाली दुनिया बोल के दो है रहता है. காணாத உலகம் நித்தியமானது, காண்கிற உலகம் அநித்தியமானது. அப்படி என்றால் மாற்றத்துக்கு உட்படக்கூடியது. जो अनदेखने वाली दुनिया है वो अनंत काल के, जो देखने वाली दुनिया है वो बदलते रहता है. அடுத்தது காண்கிற உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் அமைப்புகளும் மாற்றப்படக்கூடியவைகள். जो देखने वाली दुनिया के हर चीज बदलते रहता है. காணாத உலகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மாற்றப்பட முடியாதவர், அவருடைய வார்த்தையும் மாற்றப்பட முடியாது. अनदेखने वाली दुनिया में रहते हमारे प्रभु उनकी वचन कभी नहीं बदलता है. ஹல்லேலூயா. என்னைக்கு நமக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குதோ அன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய செயல் திட்டங்களும் அதிகமாய் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். जब ये हमको समझ में आता है हमारे जीवन की मकसद भी समझ में आता ஏன்னா है. காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் எப்படி சரிப்படுத்தி அதை சரியாக்குவது என்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கே வந்திருக்கிறார். ताकि जो अनदेखे हुए दुनिया को जो देखने वाले दुनिया में लागू करने के लिए ही प्रभु यीशु इस दुनिया में आया. Put everything in order. இயேசு ஏன் பூமியில வந்தார் என்று சொன்னால் நம்ம ஒரு இவாஞ்சலிக்கல் ஐடியால சொல்லுவோம், ரட்சிக்கும்படியாய் வந்தார். சரி, என்னத்துக்காக அந்த ரட்சிப்பு என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், यीशु मसीह क्यों इस दुनिया में आया? वो उद्धार करने के लिए आया है बोलते हैं. जो उद्धार क्यों करना है, उद्धार का मतलब क्या है? அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்க தேவனோடு கூட நீ பிரிக்கப்பட்டிருக்கிறாய், இப்பொழுது இயேசுவின் மூலமாய் நீ இணைக்கப்பட முடியும் என்ற செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வேதாகமத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கப்படுகிறோம். जो दुनिया अनदेखे हुए दुनिया से अब अलग हो गए थे उसमें से आपको जुड़ने के लिए ही प्रभु यीशु उद्धार करने के लिए आया. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே it is dependent on spiritual realm. इस दुनिया की हर चीज है जो वो आत्मा के जीवन में कनेक्ट होता है. நாம் தேவனை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். हम परमेश्वर के लोग இப்ப रहते हैं. தேவன் இல்லனா எதையுமே செய்ய முடியாது. परमेश्वर नहीं है तो हम कुछ नहीं कर सकते. ஏன் என்று சொன்னா क्यों? எல்லாம் அங்கிருந்து தான் புறப்பட்டது. ताकि वहां से हर चीज शुरू होता है. Everything proceeded from the spirit. तो आत्मा में ही हर चीज शुरू होता है. அதனால தான் சொல்ற பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் நமக்கு வேதாகமத்திலே இவைகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். इस पृथ्वी में जो भी जीवन बीते वो हर एक प्रभु के दास उसके बारे में लिखा है. திட்டம் பரலோகத்தில் இருக்கிறது.
जो मकसद स्वर्ग में है, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். परमेश्वर भी स्वर्ग में है। அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் முடிவெடுக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. हर योजना पहले से ही नियम किया है। இப்ப அதை கொண்டு வந்து பூமியிலே இயக்குவதுதான் மனிதனுடைய திட்டம். उसको लेके आके दुनिया में लागू करना यही परमेश्वर की मकसद। இவைகளை செயல்படுத்த தவறினவர்கள் தான் பாவம் செய்தவர்கள். जो इस मकसद से अलग हो जाते हैं वही लोग पाप में गिरते हैं। பாருங்க, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நான் சொல்ல விரும்புகிறேன். जो आत्मिक मंडल के एक नियम को मैं बताना चाहता हूं। பாவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது, அதை 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 மன்னிப்பதும் கிடையாது. அதான் ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய கோட்பாடு. जो आत्मिक मंडल के एक नियम है, पाप को वो लोग ग्रहण भी नहीं करते हैं, स्वीकार भी नहीं करते। இத ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைபிள்ல மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கும். आप ये समझ लेंगे तो वचन में आपको रोशनी मिलती है। Spirits don't forgive. Okay. तो आत्मा कभी माफ नहीं ஆவி करता। மன்னிப்பது கிடையாது. आत्मा कभी माफ नहीं करता है। ஏன்னா இந்த காணாத உலகத்துல நமக்கு தேவன் மட்டும் கிடையாது, விழுந்து போன ஆவிகள் இருக்கிறது, பிசாசு இருக்கிறான், எல்லாமே அங்கதான் இருக்கிறது. எந்த ஆவியின் தன்மை உடையவர்களுக்கும் மன்னிப்பு என்பதே புரியாதது, செயல்படாதது ஒன்று. जो अनदेखे हुए दुनिया में केवल परमेश्वर नहीं है, अशुद्ध आत्मा और उनके दूध सब रहते हैं। அதனால தான் எல்லா மன்னிப்புக்கும் அவர்கள் ரத்தம் சிந்தப்படுவது அவசியமாய் இருக்கிறது. इसलिए हर एक माफी के लिए खून बहाना जरूरी पड़ता है। பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணப்பட வேண்டும்? சாக வேண்டும். அப்படின்னா there is no forgiveness in heaven for any sin, but it can be done only through sacrifice. அது கிரயம் செலுத்துவது, அதற்கு பலி செலுத்துவதின் மூலமாக மட்டும்தான் நாம் மன்னிப்பை பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். जो पाप के लिए सीधा माफी नहीं मिलता है, उसके लिए कुछ कीमती देना पड़ता है, खून बहाना पड़ता है, उसके द्वारा ही माफी मिलता है। ये स्वर्ग की एक नियम है। அதனால தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் மன்னிப்பை கிறிஸ்துவின் மூலமாய் கிடைப்பதினால நாம் மறுபடியும் பிதாவோடு நாம் இணைக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். इसलिए आत्मिक मंडल में प्रभु यीशु के द्वारा हमें पापों की क्षमा मिलता है, इसलिए पिता के साथ हम जुड़ते हैं। ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, रोमियो की पुस्तक 5:1 लिखा है। ஏனென்று சொன்னால் இப்ப என்ன நடந்தது என்பதை நாம் விவரிப்பதுதான் ரோமர் புஸ்தகத்தினுடைய விளக்க. ரோமர் புஸ்தகமே ஒரு விளக்க உரைதான். जो हुआ है उसके बारे में रोमियो की पुस्तक अच्छे से बता रहा है। The book of Rome, all the epistles are explanations. அவை என்றால் விவரிக்கப்படுகிற புத்தகங்கள் தான் நிருபங்கள் எல்லாம். अच्छे से जो पत्री है, ये जो रोमियो की पत्री है, वो जो हुआ है जीवन में उसके बारे में लिखा है। இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனிடத்தில் என்ன பெற்றோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இப்ப மறுபடியும் தேவனோடு கூட ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் கிறிஸ்துவின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். जो मसीह यीशु के द्वारा हम परमेश्वर के साथ मेल मिलाप हो गए। இந்த ஒரு புரிதல் வேதாகமத்திலும் தான் கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நமக்கு காண்கிற உலகம் காணாத உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த வேதாகமம் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ये वचन ही हमको हर चीजों को समझाता है, जो अनदेखे हुए दुनिया से जो देखने वाले दुनिया में क्या हो रहा है बोल के। பாருங்க, இந்த பாடத்திட்டமானது 3 முக்கியமான வேலைகளை செய்யும். ये जो ये पढ़ाई 3 काम आपके जीवन में करेगा। முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை பலன் உள்ளதாய் மாற்றும். पहले आपके विश्वास को मजबूत करेगा। உங்கள் ஜெபத்தை அர்த்தம் உள்ளதாய் மாற்றும். आपकी प्रार्थना को एक अर्ध प्रार्थना करेगा। உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். आपके जीवन को एक विजयी जीवन देगा। ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எதுவுமே சரியா புரியலன்னா நம்ம இந்த பூமியில எதையுமே சரியா என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. आपको अच्छे से नहीं समझते हैं तो आप इस दुनिया में कुछ नहीं कर सकते। அநேக தொழில்களுடைய தோல்வி என்னன்னா அதை புரியாததனால தான் அது தோல்வியாக்கப்படுகிறது. जो व्यापार करते हैं उसमें क्यों वो हारता है, उनके व्यापार के बारे में उसको नहीं जानकारी इसलिए आता है। ஏன் தோத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் உழைப்பாரா? கண்டிப்பா உழைப்பாரு. பணம் செலவு பண்றாரு. அப்ப கூட ஏன் தோத்து போகுதுன்னா அதனுடைய செயல் வடிவங்கள் நமக்கு தெரியவில்லை. அதனால தான் தோல்வி உண்டாகிறது. ताकि व्यापार करने वाले अच्छे से काम करता है और पैसा भी डालता है, फिर उसके बारे में जानकारी नहीं है तो वो हार जाता है। நான் தொழிலிலே தோற்று இருக்கிறேன். मैं भी व्यापार में हार गया था एक बार। அது ஏன்னா எனக்கு அது புரியல, தோத்துட்டேன், அவ்வளவுதான். मेरे को उसके बारे में जानकारी नहीं, इसलिए मैं हार गया। புரிந்தவர்கள் தொழிலிலே ஜெயித்திருக்கிறார்கள். उसी व्यापार में जो समंदर है वो जीत गया। பாருங்க, ஒரு பிரசங்கமோ ஒரு ஊழியமோ ஒருத்தர் செய்யணும்னா अनेक தோல்விகளை சந்தித்தவராய் இருந்தால் நல்ல பிரசங்கம் கிடைக்கும். அதை நான் சொல்லிடுறேன். जो हर ज्यादा हारते रहता है उनको
अच्छा व्यापार अच्छा प्रचार भी मिलता है। நாம நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பெரிய தோல்வியிலிருந்து கர்த்தர் அவங்களை தூக்கி எடுத்திருப்பார். ஏன்னா இப்ப இவர் தான் கரெக்டா எல்லாத்தையும் சொல்ல முடியும். एक बड़े सेवक को देखेंगे तो वो बड़े हरावट के बीच में खड़ा किया होगा प्रभु ने। குழியில உளுந்தவர்களுக்கு தான் தெரியும் எப்படி வலிக்கும்னு. அப்பதான் இன்னொருத்தருக்கு போய் குழியில உலாதடான்னு சொல்ல முடியும். ताकि उसी को ही मालूम है कहां हरते हैं, गटर में कहां गिरा है, उसकी दर्द उसको ही मालूम है। அதனால வாழ்க்கையின் தோல்விகள் நமக்கு வந்தாலும் அதிலே தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். आपके जीवन में हरावट आएगा तो भी परमेश्वर के मकसद को वो पूरा कर सकता है। பணத்தை தொலைத்தவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்க, அது பணம் எவ்வளவு முக்கியம்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். जो पैसा को नुकसान पाए हुए लोगों को जाके पूछिए, उनकी कीमती वो बताएंगे। உறவை தொலைத்தவங்ககிட்ட போய் கேளுங்க, அப்பதான் உறவினுடைய வலிமை என்னன்னு தெரியும். तो रिश्ता टूट गए वो लोगों को जाके बात कीजिए, उसकी कीमती वो ஏன்னா लोग அப்பதான் உங்களுக்கு बताते அது புரிய ஆரம்பிக்கிறது. ताकि वो लोग अभी समझदार हो रहे हैं। சொல்லுவோம் மனைவி அப்படி மனைவி இப்படின்னு திட்டுவோம். மனைவி இல்லைன்னா இருக்கிற சப்ஜெக்ட் இருக்குது பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கும். जो पत्नी के बारे में कई सारे लोग कमी कटी बोलते हैं, तब वो नहीं रहती है, उसी समय आपको मालूम கொஞ்ச पड़ेगा। நேரம் உங்க கற்பனையை உங்க மனைவி இல்லாம நீங்க வாழ்ந்து பார்க்கிறது 10 நிமிஷம் யோசித்து பாருங்க. आप कभी सोचिए आपके पत्नी के बिना जीवन कैसे बिताते அப்புறம் रहेंगे। மனம் திரும்பி வீட்டுக்கு போகும்பொழுது ஏதாவது நல்ல பொருளை வாங்கிட்டு போய் மனைவிக்கு gift கொடுப்பீங்க. अगर ऐसे सोचेंगे तो मन फिर के आपके पत्नी के लिए कुछ ला के दोगे। ஏன்னா அவங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னு நீங்க கற்பனை 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா போதும். எப்படி केवल 10 मिनट आप सोचेंगे तो काफी है आपके पत्नी के बिना। அதனால कैसे தான் பாஸ்டர் रहोगे? நாங்க அதை யோசிக்கிறதே இல்லைன்றோம். எப்படி कुछ लोग बोलते हैं इसलिए मैं नहीं सोच रहा था। ஏன்னா நமக்கு ஒரு பொருளுடைய விவரமோ அதனுடைய தாக்கமோ நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. कुछ चीजों की कीमती है वो हम बराबर नहीं समझते हैं। அதனால தான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பாடத்தை சரியாக கவனித்து கூர்மையாக மறுபடியும் கேட்பீர்கள் என்று சொன்னால், इसको अच्छे से अब समझ कर अब बार बार सुनते रहेंगे तो இந்த பூமியிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடலாம். इस पृथ्वी पर कई सारे परिवर्तन को आप दोगे। நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி आपके விடலாம். जीवन में परिवर्तन दोगे। நம்முடைய பொருளாதாரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி आपके விடலாம். आर्थिक जीवन में एक परिवर्तन होगा। குடும்ப வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம். आपके परिवार के जीवन में एक परिवर्तन ஏன்னா होगा। ஆவிக்குரிய உலகம் தான் காண்கிற உலகத்துக்கு தாயாய் இருக்கிறது போல இந்த பாடத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா பாடங்களையும் இதற்குள்ளாக செயல்படுத்துகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். आत्मिक मंडल को अच्छे से समझ लेंगे तो आप हर जगह अंध देखने वाले दुनिया में हर परिवर्तन को ला सकते हैं। இப்படி நான் எளிமையா சொல்றேன் பாருங்க. मैं अच्छे से समझाता हूँ। ஏபிசிடி தெரிஞ்சா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கலாம். तो ABCD जब आपको मालूम है तभी आप इंग्लिश पढ़ाई कर सकते हैं। ஏபிசிடி தெரியலன்னா எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு மை எடுத்து பேப்பர்ல ஊத்திட்டானுங்கன்னு தான் தோணும். எப்படி तो अगर उसको जो ABCD नहीं मालूम है तो उसको आप पढ़ाई नहीं कर सकते। ஏன்னா நமக்கு இப்ப தமிழ் தெரியுது, அதனால நம்ம பார்த்த உடனே டக்குன்னு இந்த எழுத்துன்னு நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடுறோம். अगर वो नहीं शब्द नहीं जानते तो उसकी जो अर्थ है वो भी नहीं जान சில सकते। எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிலேபி மாதிரி இருக்குது. எப்படி कुछ लेटर्स को देखेंगे तो बहुत हंसना आता है जलेबी ஆமா, जैसे। சில இந்த கொரியன்ஸ் இந்த ஜாப்பனீஸ் பாத்தீங்கன்னா ஏதோ கத்தி சண்டை போட்டு திடீர்னு கோடு போட்ட மாதிரி இருக்கும். எப்படி जो जापानीज भाषा को देखेंगे तो कोई लड़ाई के तलवार जैसे रहता है। ஏன்னா அது நம்மளுக்கு புரிதல் இல்ல, அதனால அதை நம்மளால செயல்படுத்த முடியாது. ताकि हम उस भाषा को नहीं जानते हैं इसलिए हम लोग ऐसे दिखाई दे रहे हैं। காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் சரியாய் புரிந்து கொண்டவர்கள் இந்த பூமியிலே பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்களாய் மாறி जो விடுவார்கள். देखने वाले दुनिया और हम देखने वाले दुनिया को दोनों को जो समझते हैं वही लोग इस दुनिया में विजयी पाते हैं। அதனால தான் உங்களை அன்பாய் இந்த பாடத்திட்டத்துக்கு வரவேற்கிறேன். ஒரு உன்னதமான உச்சிதமான நிலைகளுக்கு தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். इसलिए इस पढ़ाई में मैं आपको स्वागत करना चाहता हूं। பாருங்க, ரொம்ப கவனமா இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. जो हम अच्छे से इसमें पढ़ाई करते रहेंगे तो हमारे जीवन में कई सारे परिवर्तन होगा। அதனால கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमारी मदद करेगा। அதனால வர்ற அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த பாடத்தை குறித்து நம்ம பார்ப்போம். अगले हफ्ते हम पढ़ाई देखेंगे।